வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவு பட்டறை. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசியா ஒரு 10 வருடங்கள்ல கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அந்த கொஸ்டின்ல இது பார்ட் 1. பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் தனிவட்டியை காண்கன்னு கேட்டிருக்க எல்லா கேள்வியும் இதில் பார்க்க போறோம். ஸோ வெறும் தனிவட்டியை காண்க அப்படிங்கிற மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டா அந்த ஃபார்முலா P/100, ஓகேங்களா? டைரக்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ Pனா பிரின்சிபல், அசல். எப்படி கொடுத்துட போறாங்க? ஜஸ்ட் ருபீஸ்ல கொடுக்க போறாங்க, ரைட்டுங்களா? 1000 2000 கொடுக்க போறாங்க. அடுத்து என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஓகேங்களா? தமிழ்ல காலம்னு சொல்லுவோம். இங்க என்ன கொடுக்க போறாங்க? இங்க வந்து ஒண்ணு வருடத்துல கொடுக்கலாம். வருடத்துல கொடுத்தா பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம், கேட்டுங்களா? வருடத்துல கொடுக்கலாம். இல்லைன்னா மாதத்துல கொடுக்கலாம், கேட்டுங்களா? மாதத்துல கொடுக்கலாம். இல்லைன்னா நாட்கள்ல கொடுக்கலாம், இல்லைன்னா நாட்கள்ல கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப 1 ஏப்ரல்ல இருந்து 2 ஜூலை வரைக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த 4 டைப் தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஒன்னு வருடம், இன்னொன்னு மாதம், இன்னொன்னு நாட்கள், 4வது டைப் இது மாதிரி கொஸ்டின் பார்க்க போறோம், சரிங்களா? இங்க நம்ம மோஸ்ட்லி P/100 ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? இது வேற மாதிரி எப்படி பண்ணலாங்க தான் பார்க்க, ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அர்த்தம்? வட்டி விகிதம், கேட்டீங்களா? வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுதுமே பெர் ஆனம் தான் கொடுத்துருப்பாங்க, வருடத்திற்கு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளோங்க வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த 4 டைப்ல பார்க்க போறோம். இந்த 4 டைப்லுமே இன்ன வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அட் த சேம் டைம் குரூப் 4 எழுத போறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 1. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? எப்படி பண்ணலாம்? இத முதல்ல பிரின்சிபல் ஒன்று எழுதிடலாம். பிரின்சிபல் 5000, கேட்டீங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. ஃபைண்ட் த சிம்பிளிட்டி. இவ்வளவுதாங்க கேள்வி. முதல்ல நான் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார்முலா என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100, சரிங்களா? பிரின்சிபல் என்ன? 5000, அப்படியே போட்டுடலாம். n என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைட் பை 100, கேட்டீங்களா? இந்த 2 ஜீரோவையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 500 into 5 into 10. என்ன வரும்? 5 into 5 25, 2 0 into 10, கேட்டீங்களா? ஸோ 5 into 5 25, கரெக்டா? எஸ், இது வேணாம், இந்த 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அப்போ 2500 நம்மளோட ஆன்சர்ஸ். கிளியரா? 2 0 அடிச்சிட்டோம். இங்க 50 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ மொத்தமா நம்ம 500 கொண்டு வந்துட்டோம். இன்டு 5 2500 நம்மளோட ஆன்சர்ஸ். இது ஃபார்முலா வச்சு போடுறது. நம்ம என்னங்க இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், தெளிவா கொடுத்துருக்காங்க 10% வட்டியில். ஸோ 10% பெர் ஆனம், வருடத்துக்கு 10%. கிளியருங்களா? எப்படி? வருடத்துக்கு 10%. ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்கு 10%. அப்ப எனக்கு கொடுத்துருக்கிற 5 இயர். ஸோ 5 வருஷத்துக்கு இப்ப என்ன வரணும்? 50% வரணும். 5 வருஷத்துக்கு 50% வரணும், சரிங்களா? அப்போ 5000த்துல 50% எவ்வளவு இருக்க முடியும்? 5000த்துல பாய் தானே 50% இருக்க முடியும். அப்போ 2500ங்கிறது என்னோட ஆன்சர்ஸ். அவ்வளவுதான். இது எப்படி எடுத்தீங்கன்னா, எப்பொழுதுமே கொடுத்துருக்க வேல்யூவை 100% வச்சுக்கணும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 10%, அப்ப 5 வருஷத்துக்கு 50%, கொடுத்திருக்க மொத்த தொகையில 50% எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பொழுதுமே கொடுத்த தொகை 100% வச்சுக்கோங்க, அதுல பாய் தானே 50%. அப்போ 2500 என்னோட ஆன்சர்ஸ், சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. இங்க பாருங்க, அசோக் ரூபாய் 10,000, அப்ப என்ன எடுத்துக்கலாம்? பிரின்சிபல் நம்ம 10,000 எடுத்துக்கலாம். ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில், அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார்.
5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 5 years. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? எப்படி ஸ்மார்ட்டா பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவு வரணும்? 5 8 40%. அப்போ இந்த 10,000த்துல 40% எவ்வளோ? 10,000 40% 4,000. So answer option C. இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. புரியுதுங்களா? எப்பொழுதுமே கொடுத்துருக்க மொத்த தொகை 100%. கேட்டுங்களா? எப்பொழுதுமே கொடுத்துருக்க மொத்த தொகை 100%. இப்போ இதுதான் 100% சொல்லியிருக்கேன். கேட்டுங்களா? நான் இங்க எழுதுறேன். இது எப்படி நான் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்னா 10,000ங்கிறது 100%. எப்பொழுதுமே கொடுத்துருக்க மொத்த தொகை 100%. இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 10% மாறுமா? அப்ப இதுலக்கையும் நீங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதான் 10%க்கான வேல்யூ. இப்ப எனக்கு 1% வேணும். இந்த 10ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 1%. அப்ப இந்த 1000ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் 1%க்கான வேல்யூ. இப்ப 100%. எனக்கு இப்ப 50% வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? 100ல பாதி தான் 50. அப்ப 10,000ல பாதி 5,000ங்கிறது தான் 50%க்கான வேல்யூ. இப்ப எனக்கு 5% வேணும். 50ல ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சீங்கன்னா 5. அப்ப 5,000ல ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சீங்கன்னா 500ங்கிறது எனக்கு 5%. இவ்வளவுதான். இதுதான் பெர்சன்டேஜை பிரிக்கிற மெத்தட். கேட்டீங்களா? இப்ப எனக்கு 40% வேணும். 1% நம்ம 100, 10% வந்து நமக்கு 1000. அப்போ 40% 4,000. சிம்பிள். கிளியருங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 3. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி விகிதம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. டவுட் இல்ல. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 ஆண்டுகள் சொல்றது 8 years. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு சொல்றாங்க? 7,500. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். இது எப்படி பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 6%. அப்போ 8 வருஷத்துக்கு 8 6 48% எனக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 7,500ல 48% எவ்வளவுங்கிற கண்டுபிடிச்சு. இப்ப தெரிய வேண்டிய விஷயம், 7,500ல 1% 75. கரெக்ட் தானே? 10% 750. 100% தான் 7,500. இப்ப எனக்கு 48% வேணும். நான் என்ன பண்ண போறேன்னா இங்க முதல்ல 50% கண்டுபிடிக்க போறேன். 50% என்ன வரும்? 3,750. எப்படி சொல்றேன்? 7,500ல பாதி தான் 50%க்கான வேல்யூ 3,750. எனக்கு 50% வேணாம், 48 தான் வேணும். அப்ப 2% மைனஸ் பண்ண போறேன். 1% 75னா 2% 150. ஸோ 150 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3,600 தான் என்னோட ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர் 3,600. நீங்க இப்படி போட்டாலும் ஓகே, இல்ல நம்ம போடுவோம் இல்லையா 48 டிவைட் பை 100 இன்ட்டு 75 இப்படி போட்டாலும் ஓகே. அது உங்க விருப்பம். சரிங்களா? நீங்க இப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்டா போட முடியும். ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்க டயத்தை விட நமக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி. கொஸ்டின் நம்பர் 4. இந்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3,000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினா வச்சுக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இதுவும் டிஎன்பிசி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 போலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இப்ப நீங்க பார்த்த எல்லாமே இயர்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க, வருடத்தை முழுசா கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து பாருங்க, ஸோ மந்த்தை டார்கெட் பண்றாங்க, மாதத்தை வச்சு கொடுக்குறாங்க. எப்படி? ரூபாய் 7,500க்கு அப்ப என்ன அர்த்தம்? பிரின்சிபல் 7,500, 8% வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, ஒரு வருடம் 6 மாதம். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? 1.5 வருஷம். கேட்டீங்களா? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஐ திங்க் குரூப் 4 2019 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். எப்படி சால்வ் பண்ணலாம்? அதே தான், நம்ம மாத்தவே வேணாம். ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 7,500ல 8% எவ்வளோ? எப்படி 7,500ல 8% எவ்வளோ? நான் எப்படி ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா,
7500ல 10% 750, 1% 75. எனக்கு இப்ப 8 வேணும் இல்லையா, இது 10, அதுல இருந்து 2% மைனஸ் பண்ணனா 600 கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? 750ங்கிறது 10%, 150ங்கிறது 2%. எப்படி 1% 75னா 2% 150 மைனஸ் பண்றேன்னா எனக்கு கிடைக்கிறதா 8%. அப்போ 600 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு வட்டியா. எனக்கு ஒரு வருஷத்துக்கு வேணாம், 1.5 வருஷத்துக்கு வேணும். ஒரு வருஷத்துக்கே 600 ரூபாய்னா அரை வருஷத்துக்கு 300 ரூபாய். ஸோ மொத்தமா 900 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 900. இவ்வளவுதான். அவங்க மாதத்தை கொடுத்தாலும் நம்ம ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, மொத்தமாவே 12 மந்த் தானே இருக்கு. அவங்க கொடுக்குற மந்த் பாத்தீங்கன்னா கரெக்டா 3, 6, 9 இப்படிதான் இருக்கும். சரிங்களா? 3 மாதத்தை கண்டுபிடிங்க, இல்ல 6 மாதம், இல்ல 9 மாதம். ஈஸியா பண்ணிடலாம். ஸோ 3 மந்த்னாங்கன்னா 1/4ன்னு வச்சுக்கலாம். 6 மந்த்னா 1/2ன்னு வச்சுக்கலாம். 9 மந்த்னா 3/4ன்னு வச்சுக்கலாம். ஸோ 12 மந்த்னா இவ்வளவுதான் விஷயம். கிளியருங்களா? ஸோ மந்த் இதை வச்சுதான் கொடுக்க முடியும் நமக்கு. ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன்ஸ்ல வந்துருக்கு. இது இப்படி வந்தா எப்படி பண்றது? கேட்டா ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 16 2/3%. வியத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேட்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே தான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாம எப்படி பண்ண போறோம்னா, முதல்ல இந்த பெர்சன்டேஜ ஃபிராக்ஷன் இல்லாம நான் கொண்டு போகணும். எப்படி? 16 3 48, 48 2 50, 50/3%. கரெக்ட் தானே? இது மிக்சடு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னமா இருக்கு. நான் பின்னமா மாத்திருக்கேன். எப்படி மாத்துறது? 16 3 மல்டிப்ளை பண்ணணும், 48 அதோட 2 கூட்டணும், 50, 50/3%. இந்த பர்சன் ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவோம்? 50/3 × 100ன்னு போடுவோம். அப்போ இது ஒரு டைம் அடங்கும், இது 2 டைம் அடங்கும். அப்போ 1/6. என்ன அர்த்தம்? இதுக்கான வேல்யூ 1/6ன்னு அர்த்தம். இது பெர்சன்டேஜ், இது நம்பர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? பின்னத்துல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்டா? இப்ப என்ன பண்ண போறேன்னா, 68,000 ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் 1/6, 9 மாசம் சொல்றீங்க. அப்ப நான் 3/4ன்னு போட்டுக்கலாம். போடலாம் இல்லையா? 9 மந்த் எப்படி சொல்லலாம்? 9/12. ஸோ 3/4 அதாங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இது 1, இது 2. இப்போ 68,000 × 1/8 அடிச்சோம்னா 8 8 64, மிச்சம் 4, 5 8 40, 2 0. 8,500 நம்மளோட ஆன்சர்ஸ். 8,500 நம்மளோட ஆன்சர்ஸ். ஸோ நமக்கு இது மாதிரி பாயிண்ட்ல ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மோஸ்ட்லி தெரிஞ்சதா தான் இருக்கும். 16/3 ரொம்ப தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபிராக்ஷன்ஸ் தான் அது. ஸோ 16 2/3 நீங்க டேரக்டா 1/6க்கு போயிடணும். இவ்வளவு ஸ்டெப்ஸ் கொண்டு போக கூடாது. இது பிகினர்ஸ்க்கு ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண 1/6க்கு போயிடணும். அப்ப 68,000 அதுல 1/6 பங்கு. இதே ஒரு வருஷம் எப்படியே விட்டுருப்பேன் நான். ஒரு வருஷம் விட்டுருந்தாங்கன்னா என்ன கேட்டுக்கிறவங்க 9 மாசம், அப்ப 3/4 டேரக்டா அடிச்சு விட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 7. இங்க பாருங்க, இங்க பிரின்சிபல் 20,000 சொல்றாங்க. கேட்டா பிரின்சிபல் 20,000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வெறும் 3 மாசத்துக்கு வேணுமா? கேட்டுங்களா? வெறும் 3 மாசத்துக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ 20,000த்துல 5% எவ்வளவு? 20,000த்துல 1% 200. கேட்டதானே? அப்ப 5% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். கேட்டுங்களா? 20,000த்துல 1% 200, 10% 2000, 100% தான் 20,000 சொல்லியிருக்கோம். அப்ப 1% 200னா 5% 1000. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஆனா எனக்கு என்ன வேணும்? வெறும் 3 மாசத்துக்கு மட்டும் வேணும். கேட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 4ஆல் டிவைட் பண்ணா போதும். ஏன் 4ஆல் டிவைட் பண்றீங்க? 3 மந்த் அப்படிங்கிறது 1/4. ஒரு வருஷத்துல 1/4. 1/4 அதான் 3 மாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 2 5 0 250. 2 4 8, இங்க 2 5 4 20 0 250. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன்ஸ்.
ஸோ அவங்க 3 மந்த் தான் கேட்டிருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சிக்கிறது ஒரு வருடத்துக்காக அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 மாசம் டிவைட் பை 4 அவ்வளவுதான் முடியும். இது இன்கேஸ் அவங்க அரை மாசம் கேட்டிருந்தாங்கன்னா 1000ல 2ஆ பிரிச்சு 500 சொல்லியிருப்பேன். இன்கேஸ் அவங்க 9 மாசம் கேட்டிருந்தாங்கன்னா 1000 என்ன பண்ணிருப்பேன், 1000 3/4 அடிச்சிருப்பேன். 9 மாசம் கேட்டிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். கிளியருங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7ஓட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 8. இங்க அவங்க அடுத்த டைப்புக்கு போறாங்க. என்ன டைப் அப்படின்னா டேஸை வச்சு கேட்கறதுங்க. டேஸை வச்சு கேட்கறது. டேஸை வச்சு எப்படிலாம் கேட்க முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க அதிகமா கேட்கறது 73 நாட்கள் இல்லைன்னா 219, அதாவது 73 × 2 73 × 3 146 நாள், இல்லைன்னா 73 × 4 ஸோ 3 4 12 மிச்சம் 1 29 இப்படிதான் அவங்க கேட்கறாங்க. சரிங்களா? 73ஓட மல்டிபிள்ஸ் தான் இப்ப அதிகமா கேட்கறாங்க. அதிகமா 219 பார்த்திருப்போம், 73 பார்த்திருப்போம், 146 அதிகமா நம்ம காம்படிட்டிவ் சைட்ல பார்த்திருப்போம். ரைட்டுங்களா? ஸோ 73ன்னு கொடுத்தாங்கன்னா 1/5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 219 கேட்டாங்கன்னா 3/5. இதே 146ன்னு கேட்டாங்கன்னா 2/5. எப்படி சொல்றீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை, 73/365 இது ஒரு தடவை அடங்கும், இது 5 தடவை அடங்கும். ஸோ இதை 1/5ன்னு சொல்றோம். இதே 219/365 கொடுத்தாங்கன்னா இது 3 டைம் அடங்கும், இது 5 டைம் அடங்கும். சரிங்களா? இதே 146ன்னு கொடுத்தாங்கன்னா 146/365 இது 273, இது 573. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். இதுதான் அதிகமா ஃப்ரீக்வெண்டா கேட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 73 வந்துச்சுன்னா 1/5, ஸோ 146 வந்தா 2/5, 219 வந்துச்சுன்னா 3/5. சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ பிரின்சிபல் 6750. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 219 டேஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. சரிங்களா? இப்போ நம்மளாம் எப்பொழுதும் என்ன கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு வட்டி நகரமெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 6750ல 10% எவ்வளோ? ஒரு ஸ்தாந்தடி புள்ளி வச்சிங்கன்னா 675. அப்போ ஒரு வருடத்துக்கு ஆகிற வட்டி 675 ரூபா. எனக்கு 675 ரூபாங்கிறது ஒரு வருடத்துக்காக வட்டின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஒரு வருஷம் வேணாம், வெறும் 219 நாள் மட்டும் போதும். அப்ப 219 என்ன சொல்லியிருக்கேன் நானு? 3/5. சரிங்களா? 219 டிவைட் பை 365 போட்டீங்க அப்படின்னா இது 373 வரும். ஆமா 373, இது 573. கேட்டீங்களா? அப்ப 3/5 அடிச்சா போதும். இது 5, இது 13 5 65, மிச்சம் 2 5 25. ஸோ இப்போ 135 × 3 போட்டு பார்த்தோம்னா 3 5 5 5 மிச்சம் 1 3 3 9 10 1 4 405. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளவுதாங்க. முதல்ல அவங்க என்ன கேட்டாலும் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடுங்க. அங்க இருந்து அவங்க மந்த் கேட்டாலும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம், டேஸ் கொடுத்தாலும் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 405. இதெல்லாம் தர்றது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற கண்டுதான். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 10,950 சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 42 டேஸ் நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ அடுத்து என்ன கேட்டாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னது 73 அதோட மல்டிபிள்ஸ் தான் சொன்னேன். 73 146 219 தான் சொன்னேன். இங்க 42 வந்திருக்கு. இது என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஒரு வருஷத்துக்கு என்ன? ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 10,950ல 10% என்ன வரும்? ஒரு ஸ்தாந்தளி புள்ளி வச்சா நம்ம கிடைச்சிடும். அப்போ 1095. இது ஒரு வருஷத்துக்கு. ஆனா எனக்கு அவ்வளவு வேணாம். எனக்கு எவ்வளவு இருந்தா போதும்? 42 நாள் கிடைச்சா போதும். ஸோ 42 டிவைட் பை 365. இப்படி ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நம்பர் அடி வாங்குற மாதிரி தான் வரணும், இல்ல இந்த நம்பர் அடி வாங்குற மாதிரி தான் வரணும். ஓகேவா? இப்ப இந்த நம்பர் அடி வாங்கும். எப்படி? 3 டைம் அடங்கும். 365 3 டைம் போட்டா உங்களுக்கு 1095 கிடைச்சிடும். பாருங்களேன். 3 5 5 5 மிச்சம் 1, 3 6 18 19 9 மிச்சம் 1, 3 3 9 10 அஞ்சிருச்சுங்களா? அப்ப இது 3 டைம் அடங்கும். 42 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு தேவையான வேல்யூஸ் கிடைச்சிரும். 2 3 6 4 3 12. ஸோ 126 நம்மளோட ஆன்சர்ஸ். 126. ஓகேங்களா? 126 இஸ் அவர் ஆன்சர்ஸ். வெரி சிம்பிள். நமக்கு என்ன கேட்டிருந்தாலும் முதல்ல இயருக்கு கண்டுபிடிச்சிருங்க. அங்க இருந்து டேஸோ மந்த் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். புரியுங்களா? போன கொஸ்டின்ல இங்க இருக்க வேல்யூ அடிபடுற மாதிரி கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின்ல இந்த வேல்யூ அடிபடுற மாதிரி கொடுத்துட்டாங்க.
நீங்க கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும், தடுமாறாம வரும். கொஸ்டின் நம்பர் 10 இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வச்சு கேட்கறது. ஓகேங்களா, டைம் டேரக்டா வந்து மந்த் டேஸ்ன்னு கொடுக்காம ஒரு சோடன் பீரியட் கொடுத்துறாங்க. எப்படின்னா இங்க பிரின்சிபல் வந்து 4000 ரூபான்னு சொல்றாங்க. ராகுல் பாவ் ருபீஸ் 4000. 7th ஜூன் 2006. ஸோ 7th ஜூன் 2006. and returned it in 19th August 2016. ஸோ 19th August 2006ல கொடுக்குறாரு. 66. ஓகேங்களா, ஸோ இப்போ கேப் என்ன இருக்கும்? ஜூன்ல 23 நாள், ஜூனுக்கு அப்புறம் ஜூலை 31, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு 13 நாள், மொத்தம் என்ன வரும்? 73 நாள் வருது. கேட்டீங்களா? ஸோ என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி பேட் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் அட் 5% per annum. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ண போறேன்னா, ஒரு வருஷத்துக்கு 5% சொல்றீங்க இல்லையா? இப்போ 4000 ரூபாய்க்கு எவ்வளோ? 4000 ரூபாயில 1% 40, அப்ப 5% 200. கரெக்ட் தானே? 1% 40, அப்ப 5% 200. இந்த 200 ரூபாய்ங்கிறது 325 நாளுக்கான வட்டி, ஒரு வருடத்துக்கான வட்டி. ஆனா எனக்கு எவ்வளவு வேணும்? 73 நாள் இருந்தா போதும். ஸோ 73 by 365. 73 என்னன்னு சொல்லியிருக்கேன்? 73/324 1/5ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 200 × 1/5. ஸோ அப்படின்னா 4×5=40. அப்போ 40 ரூபாய். அவங்க மொத்தமா கொடுத்த தொகை தான் கேட்குறாங்க, வாங்கினது ஒரு 4000. ஸோ திருப்பி அதோட வட்டி வந்து ஒரு 40 ரூபாய். ஸோ மொத்தமா 4040 ரூபாய் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி. அவ்வளோதாங்க. கரெக்டுங்களா? டேரக்டா வந்து அவங்க டேஸ் இவ்வளோ டேஸ்னு சொல்லாம அந்த டேஸ் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கரெக்டுங்களா? கொஸ்டின் நம்பர் 11. ஸோ நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின்ஸ் இது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? ஸோ ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியை காண்கின்றாங்க. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10, 10 ரூபாய்க்கு பார்க்கணுமா, அட் த ரேட் ஆஃப் 3 பைசா per rupee per month. ஸோ ஒரு மாசத்துக்கு ₹1 3 பைசா வட்டி அப்படின்றாங்க. கேட்டுங்களா? ஸோ அப்போ 4 மந்த்துக்கு 3 × 4 12 பைசா. ₹1 12 பைசா. எனக்கு எவ்வளவு வேணும்? 10 ரூபாய்க்கு வேணும். ஸோ 12 பைசா × 10 ரூபாய் அப்படின்னா 120 பைசா. 120 பைசா எப்படி சொல்லலாம்? 1.20ன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ₹1 3 பைசா வட்டி ஒரு மாசத்துக்கு. அப்ப 4 மாசத்துக்கு 12 பைசா எனக்கு வட்டி இருக்கணும். கேட்டா 4 மாசத்துக்கு எனக்கு 12 பைசா வட்டி ₹1. எனக்கு 10 ரூபாய் வேணும் அப்படின்னா 12 × 10னா 120 பைசா. 120 பைசா. இது எப்படி வந்து ருப்பியில சொல்லலாம்? 1.20 ருப்பின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்மள சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.